இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வரா. அப்ப அந்த பொண்ணோட அண்ணங்காரன் 3 பேருமே அந்த பொண்ணு கிட்ட பாசத்தை காட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு தன்னோட அண்ணன் கிட்ட வந்து சொல்றா, எனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அண்ணங்காரனும் பாத்தீங்கன்னா தனக்கு கூட வேலை பார்க்குற ஒரு பையனை வந்து கூட்டிட்டு போக சொல்றான். அப்ப அந்த பையன் அந்த பொண்ணை சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க கீழே ஒரு உண்டிக்கோலை பார்த்த இந்த பொண்ணுமே அந்த உண்டிக்கோலை கையில எடுத்துக்கிட்டு அந்த பையன் கிட்ட கேக்குறா, இதை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த பையன் அந்த உண்டிக்கோலை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கத்து கொடுக்குறான். அப்படி கத்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அந்த பையனை வந்து பிடிச்சு போயிருது. அப்படியே 2 பேரும் ஊரை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு பிளாஸ்டிக் பாம்பு கீழே கிடக்கிறத அந்த பொண்ணு பாக்குறா. பார்த்த அந்த பொண்ணுமே பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணங்காரன் 3 பேருமே தோட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க 3 பேருமே தன்னோட தங்கச்சி அந்த பையன் கூட இருக்கத பார்த்ததுமே அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் பையனும் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட அண்ணங்காரன் தங்கச்சிக்காரிய பார்த்து சொல்றான், உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு போல, அதனால நம்ம உன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு இந்த பையன்ல யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உன் கூட வேலை பார்க்குற ராக்கியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணோட அண்ணங்காரனும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பையனை வேலையை விட்டு துரத்தி விட்டுறான். அப்படியே அந்த பையனை வீட்டுக்கு வந்துறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு இந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இந்த பையன் சொல்ற, எனக்கு உன்னை வந்து பிடிக்கல, நீ உங்க அண்ணன் சொல்றபடியே நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பொண்ணோட அண்ணங்காரன் வீட்டுக்கு போறான். அப்படி போனா அந்த அண்ணங்காரனும் பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு இதுல உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட கேக்குறான். அப்ப இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க 3 பொண்ணுங்களோட முகத்தையும் ஒவ்வொரு பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கும் போது 4ஆவதா இந்த பொண்ணு வந்து நிப்பா. அப்ப இந்த பையன் இந்த பொண்ணோட முகத்தை பாக்குறா, இந்த பொண்ணு இந்த பையனோட முகத்தை பாக்குறான். அப்ப அந்த பொண்ணோட அண்ணங்காரன் வந்து என்ன பண்றான்னா, பொண்ணு மாதிரி ஒரு மாப்பிள்ளை என்னோட தங்கச்சிக்கு வந்து கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சா அந்த பையனுக்கே கட்டி கொடுக்குறான்.